முதற்கண் வணக்கம். அன்போடு பண்போடும் தமிழ் அமுதூட்டி வளர்க்கும் அன்னைக்கும் தந்தைக்கும் முத்தான வணக்கம். பொய்க்காத மாறியாய் அறிவை பொழியும் என் ஆசானுக்கும் வணக்கம். அவையோருக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். உங்களுக்காக திருக்குறள் கதை கூற பல நூற்றாண்டுகளை கடந்து வந்த நான் வள்ளுவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், மாதானுபங்கி, நான்முகனார், நாயனார், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், ஞான வெட்டியான், சென்ன போதார், தெய்வர், பெருநாவலர் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் நான் உங்கள் திருவள்ளுவர். ஆம், என் மக்களுக்காக கதை கூற நானே வந்துள்ளேன். கேளுங்கள் கதையை. முன்னொரு காலத்தில் மன்னர் ஒருவர் பசி என்று வந்தவர்க்கெல்லாம் வயிறார உணவுகளை வழங்கி வந்தார். அதில் ஆத்ம திருப்தியும் கொண்டார். பலருக்கும் சமைக்கும் உணவல்லவா, அதனால் என்றுமே சத்திரத்திடலில் தான் சமைக்கப்படும். ஒரு நாள் சமையல் நடந்து கொண்டிருக்கும் போது பருந்தொன்று பாம்பினை கவ்வி கொண்டு சென்றது. பாம்பினால் பருந்தின் பிடியை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஓரிரு துளி விஷம் சிந்த நேரிட்டது. பொல்லா நேரம் அது சமையல் பாத்திரத்தில் விழுந்தது. முதல் பந்தியில் உணவறிந்த பலரும் மாண்டனர். மன்னர் அனைவரையும் கூப்பிட்டு ஆராய்ந்தார். ஆனால் எதுவும் தென்படவில்லை. பின்பு மன வருத்தத்தில் துவண்டார். ஈகை செய்து பழகிவிட்டார் அல்லவா, அதனால் பசியோடு இருப்போரை கண்டு மனம் வெகுண்டார். பின்பு மறுபடியும் உணவு சமைக்க கட்டளையிட்டார். ஆனால் இம்முறை முதல் உணவு மன்னருக்கு தான். என்ன ஒரு பாதிப்பும் இல்லை என்று உறுதிப்படுத்திய பின்பு பசி என்று வந்தவர்க்கெல்லாம் பரிமாறலானார். ஒரு நாள் வெளியூரில் இருந்து பசியோடு வந்து சிலர் ஒரு உள்ளூர் வியாபாரியிடம் மன்னர் அன்னதான சத்திரத்திற்கு வழி கேட்டனர். அதற்கு அந்த வியாபாரியோ, ஏன், உங்களுக்கு உயிரோடு வாழ விருப்பமில்லையா என்றார். மேலும் சில மாதங்களுக்கு முன்பு மன்னரின் அன்னதானத்தை உண்ட பலரும் மாண்டனர். இதை என்னிடம் கேட்பவர்களிடமெல்லாம் கூறி அவர்களின் உயிரை காப்பாற்றியுள்ளேன் என்றும் கூறினார். அதற்கு அந்த வெளியூர்காரர்களோ, பிழைத்தால் போதும் என பசியுடனே திரும்பினர். இப்போது கூறுங்கள், இப்பாவத்தினை சுமப்ப தகுதியானவர் யார்? மன்னரா, சமையல் செய்த பணியாளர்களா, பருந்தா, இல்லை பாம்பா? ஈகை பண்போடு தன்னலம் பாராமல் பிறர் பசி போக்கிய மன்னரின் பெயருக்கு களங்கம் விளைவித்து பசுப்பினி போக்காமல் பலரை திருப்பி அனுப்பிய அந்த வியாபாரியே, இதைத்தான் நான் கண்ணின்று கண்ணற சொல்லிடும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் என்று புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் இயற்றியுள்ளேன். இதற்கு பொருள், நேருக்கு நேராக ஒருவரதின் குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது மிகவும் தவறு. இது கதை, நிஜம் கூறட்டுமா? இது போன்ற சமீபத்தில் ஒரு குழந்தை மேற்கூரையில் இருந்து கீழே விழ நேரிட இருந்தது. ஆனால் நன்மக்கள் சிலர் அக்குழந்தையை காப்பாற்றினர். இந்த காணொலி இணையத்தில் தீயாய் பரவியது. இதில் சோகம் என்னவெனில், ஊரார் பலரும் அந்த குழந்தையின் தாயை புறங்கூறியதனால் அவர் தன் உயிரை மாய்த்து கொண்டார். இப்போது அந்த குழந்தைக்கு தாய் இல்லை. இப்பாவத்தினை சுமப்பவர்களும் அந்த குழந்தையின் தாயை புறங்கூறியவர்கள் தான். இப்போது இருக்கும் இணைய உலகம் எதனையும் எளிதாக பலரிடம் சேர்க்கும் வல்லமை கொண்டது. அதனை பொறுப்புணர்ந்து பயன்படுத்தவும். உங்கள் விமர்சனங்கள் இங்கு விளைவுகள் தரக்கூடியவை என்பதை மறவாதீர் மக்களே. மீண்டும் கூறுகிறேன், கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். இது திருக்குறள், கதையல்ல, நிஜம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.